ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரோமியோ மூவியோட கதையை தான் பார்க்க போறோம். சீக்கிரமா வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு சின்ன பையன் பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த கலவரத்துல மாட்டிக்கிட்டு அவரோட தங்கச்சியை தொலைச்சிட்டு பதட்டமா தேடிக்கிட்டு இருக்க மாதிரியும் அங்க ஒரு பஸ் பயங்கரமா தீப்பிடிச்சு எரியற மாதிரியும் டக்குன்னு கனவு கண்டு நம்ம படத்தோட ஹீரோ அறிவு கண்ணு முழிக்கிறாரு. ஹீரோட கனவுல வந்தது ஹீரோட சின்ன வயசுல நடந்த ஒரு மோசமான சம்பவம் போல. அதுதான் அவருக்கு அடிக்கடி கனவு வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ இப்ப மலேசியாவில இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல பல வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் அவரோட கடைசி நாள். மலேசியாவில வேலையை விட்டுட்டு அவரோட சொந்த ஊரான தென்காசிக்கு திரும்பி போல அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அதனால அவரோட வேலை பாக்குறவங்க எல்லாருமே ஹீரோக்கு ஃபேர்வெல் பார்ட்டி எல்லாம் கொடுத்து கண்ணீர் மழுக வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லார் கூடயுமே நல்ல விதமா பழகக்கூடிய ஒரு அமைதியான கேரக்டர் தான் நம்ம ஹீரோ. சொல்ல போனா அவருக்கு இப்போ 35 வயசாகுது. அவரோட இளமை காலத்தை வீட்டுக்காகவும் அவங்க அப்பா அம்மா வாங்கின கடனை அடைக்கிறதுக்காகவும் தான் மலேசியாவில கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு. இருந்தாலும் அவர் ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு கூட காதலிக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஹீரோட மாமா பையனுக்கு 35 வயசாச்சு, அதனால ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அப்படின்னு பல மாசமா முயற்சி பண்றாரு. ஆனா ஹீரோ ஓகே சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் ஹீரோவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க பாக்குறாங்க ஹீரோவோட அப்பா அம்மா மாமா எல்லாம். ஆனா ஹீரோ நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த காதல் உணர்வை அனுபவிக்கணும், அப்படி ஒரு பொண்ணை நான் இன்னும் பாக்கல அப்படின்னு மொத்தமா எல்லாருமே ஆஃப் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம படத்தோட ஹீரோயினும் ஒரு மூவி ஸ்டாரா ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற கனவோட பல ப்ரொடியூசர் ஆபீஸா ஏறி இறங்குறா. ஆனா ஒருத்தவங்க கூட வாய்ப்பு கொடுக்கவே இல்ல. இவங்கள மாதிரியே இவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் டைரக்டர் ஆகணும் அப்படின்னும் இன்னொருத்தர் கேமராமேன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா இப்ப அவங்க 2 பேருமே சேர்ந்து வேற வழியே இல்லாம மேரேஜ் போட்டோகிராஃபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தி ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு வந்தவங்க. இப்படி இவங்க 4 பேருமே ஆளுக்கு ஒரு கனவோட தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா எதுவுமே இவங்களுக்கு கை கூடல அப்படிங்கிற கடுப்புல உட்காந்து ஹீரோயினும் மத்தவங்க கூட சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல கேமராமேன் தான் கொஞ்சம் பாசிட்டிவா நம்பிக்கையா இருப்போம், எல்லாமே சீக்கிரமாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி இவங்க வருத்தமா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோட அப்பா அவங்களோட சொந்த ஊர்ல இருந்து கால் பண்றாரு. என்ன விஷயம் அப்படின்னா ஹீரோனோட தாத்தா போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு. இப்ப ஹீரோனும் ஊருக்கு கிளம்பி ஆகணும். அப்படியே கட் பண்ணா ஹீரோனோட தாத்தாவோட சாவுக்கு ஹீரோவும் அவரோட அப்பாவும் அம்மாவும் குடும்பத்தோட வந்திருக்காங்க. ஹீரோனோட அப்பாவை ஹீரோனோட குடும்பத்துக்கு நல்லா தெரியும் போல. எல்லாரும் மாதிரி இறந்த அந்த பெரிய மனுஷனுக்கு ஹீரோவுமே மாலை போட போகும்போது ஏற்கனவே போட்ட மாலையை எடுத்துட்டு அப்புறமா ஹீரோவை மாலை போட சொல்றாங்க ஹீரோயின். இப்பதான் ஹீரோனோட முகத்தையே பாக்குறாரு. பார்த்த உடனே பத்திக்கிச்சு. கனவுலயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்று வயசாகி பாடையில போறதுக்கு முன்னாடி வயசான ஹீரோனை பாத்துக்கிட்டே சாகர முறையில கற்பனை பண்ணி சந்தோஷப்படுறாரு. அந்த அளவுக்கு ஹீரோக்கு ஹீரோனை பார்த்த உடனே பிடிச்சு போகுது. ஹீரோட அம்மாவும் என்னந்த பையன் அந்த பொண்ணை பார்த்த உடனே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி மாறிட்டானே அப்படிங்கறத கவனிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல திடீர்னு ஹீரோனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போக அதை சரி பண்றதுக்கு 4 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. திடீர்னு இவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்றது அப்படின்னு ஹீரோனோட அப்பா முழிச்சு போய் நிக்கிறாரு. ஹீரோனும் அவங்களோட அப்பா கிட்ட சென்னையில ஒரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு தான் சினிமா சான்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட அப்பாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கூட அப்படின்னு ஹீரோனோட அப்பாவும் ஹீரோ கிட்ட கேட்க என்னட்டு இல்லப்பா அப்படின்னு சொல்லவும் இத்தனை வருஷமா என்னத்தை சம்பாரிச்சு அப்படின்னு கோவப்படுறாரு. இவங்களோட நிலைமையை பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோட அப்பாவோ நீங்க எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, இப்ப நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் செலவுக்கான பணத்தை ஹீரோட குடும்பமே ஹீரோனோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அப்பதான் ஹீரோட அம்மாவும் ஹீரோனை பார்த்துட்டு ஏங்க இந்த பொண்ணு நம்ம பையனுக்கு கேட்போமா, இந்த பொண்ணை பார்த்தல இருந்து நம்ம பையன் மந்திரிச்ச கூலி மாதிரி தெரியனே அப்படின்னு சொல்ல ஆனா பணத்தை கொடுத்த உடனே எப்படி பொண்ணு கேட்கறது அப்படின்னு தயங்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்மாலு அட்வான்ஸா போயிட்டாரு. ஹீரோவும் அவரோட மாமா கிட்ட தனக்கு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க 10 வயசு வித்தியாசம் வருது. அதேமே நினைச்சுனா ஹீரோட அப்பா தயங்குறாரு. சரி உடனே பையனை கூப்பிட்டு கேட்டு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு கேட்டா நம்மளுமே வெக்கத்துல வளையறாப்ல நெளிறாப்ல அப்பாடா பையனுக்கு காதல் வந்துருச்சியா அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மாவோட உடம்பு கொஞ்சம் சரியாகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. அந்த டைரக்டர் ஃப்ரெண்டும் சசியோட அசிஸ்டன்ட் எடுக்க போற படத்துக்கு ஹீரோனோட நீலாவை தான் ஹீரோனை செலக்ட் பண்ணிருக்காங்க போல. அத சொல்றாங்க. அத சொன்ன உடனே ஹீரோனுக்கு செம்ம சந்தோஷம். அம்மாவுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நைட்டே சென்னைக்கு கிளம்பிடலாம், கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோட அப்பா அங்க வராரு. எங்க போற அப்படின்னு கேட்டுட்டு கோவமா நிக்கிறாரு. ஹீரோனோட அப்பாவுக்கு ஹீரோன் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு போல. அதனால சினிமாவுக்கு போய் கூத்தாடி நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்க போறியா அப்படின்னு ஹீரோனை அடிச்சது மட்டும் இல்லாம என்னடி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காருன்னு ஹீரோனோட அம்மாவையும் போட்டு வெளுக்கிறாரு. அதே நேரத்துல ஹீரோட அப்பாவும் ஹீரோனோட அப்பாவுக்கு கால் பண்ணி தன்னோட பையனுக்கு பொண்ணு கேட்கிறாரு. இதுதான் சமயம், நல்ல குடும்பம், கல்யாணம் பண்ணி வச்சல அப்படின்னு ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனை ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களோட கனவெல்லாம் மண்ணோட மண்ணா போக போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொண்ணு வீட்டுல சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹீரோவுக்குமே நியூஸ் தெரிய வர அவரு அப்படி காத்துல மிதக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிடிச்ச பொண்ணியே கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா ஹீரோன் ஒரு பக்கம் முரண்டு பிடிச்சாலும் கல்யாண வேலை அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி நிச்சயம் எல்லாம் முடிஞ்சு கல்யாண நாளுமே வருது. ஹீரோ என்னமோ சந்தோஷமா தான் இருக்காரு, ஆனா ஹீரோனோட முகமும் சோகமா தான் இருக்கு. அப்படியே கல்யாணமும் முடியுது. ஹீரோவும் கல்யாணம் முடிஞ்ச சந்தோஷத்துல ஹீரோனோட கையத்தோட ஆனா
அவங்க கையை வெடுக்குன்னு எடுக்கிறாங்க. அதே நேரத்துல ஹீரோனோட கண்ணுல இருந்து கண்ணீர் ஹீரோட கையில வந்து விழுகுது. அத பார்த்த உடனே ஹீரோவுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. ஹீரோனுக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஹீரோட மாமாவோ அது ஆனந்த கண்ணீர் மாப்பிள அப்படிதான் இருக்கும் அப்படி சொல்லி சமாளிக்க இப்ப ஹீரோவும் ஹீரோனை சென்னையில வந்துதான் செட்டில் ஆக போறாங்க போல. அதனால கார்ல இப்ப சென்னைக்கு கிளம்புறாங்க. ஹீரோனோட முகத்துல சந்தோஷத்துக்கான அறிகுறியே இல்ல. அப்படியே டிராவல் பண்ணி சென்னைக்கு வந்து சேர தூங்கிக்கிட்டு இருந்த ஹீரோவை எழுப்பிட்டு டக்குனு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில வந்து ஏறாங்க. பார்த்தா ஹீரோயின் இப்ப முன் சீட்ல உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாமே ஹீரோ கிட்ட அறிமுகம் அளிக்கிறாங்க. ஏற்கனவே ஹீரோயின் ஹீரோ கிட்ட சென்னையில தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிருப்பாங்க போல. அதனாலதான் ஹீரோ ஹீரோயின் மேல வச்சிருக்க அந்த லவ்வால ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைல இருக்கிற ஒரு வீட்டை ஏற்கனவே பார்த்து வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படியே வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாட்டுக்கு இடது கால எடுத்து வச்சுட்டு போறாங்க. இது எல்லாமே ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. இது போதாதுன்னு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா 3 பேரு, அவங்க 3 பேரும் ஹீரோயின் கூட அந்த வீட்டுல தான் தங்க போறாங்க அப்படின்னு தெரிய வர ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு முழிச்சு போய் நின்னுட்டு இருக்காரு. ஆனா அவங்க ஏதோ ஒரு பிளானோட தான் இங்க வந்திருக்க மாதிரி இருக்கு. அவங்களோட ரூமுக்குள்ள வந்த ஹீரோனும் தலைவனையை தூக்கி வெளியில எரிஞ்சிட்டு அப்படியே கதவை பூட்டிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க உங்களுக்கு தேவையான ரூம் எடுத்துக்கிறாங்க. தன்னோட வந்த டிரைவர் கிட்ட ஹீரோவும் அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவும் அந்த தலைவனையை எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள வந்து சோகத்தோட உட்கார்ந்தவர் தான் நைட் ஆகிற வரைக்கும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப வெளியில நிறைய சத்தம் கேட்க என்னன்னு வந்து பார்த்தா ஹீரோன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து டிஜே எல்லாம் வச்சு வீட்லயே பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஊர்ல அடக்க ஒடுக்கமா இருந்த பொண்ணு இப்படி மாடனா வந்து நிக்கிறாளே அப்படின்னு ஹீரோ வாயடிச்சு போயிடுறாரு. ஹீரோனும் தன்னோட வாழ்க்கை நாசமா போச்சு அப்படிங்கிற வெறியோட டான்ஸ் ஆனது மட்டும் இல்லாம தாலிய கழட்டியுமே வச்சிடறாங்க. ரொம்பவே அப்செட்டான ஹீரோவும் லீலா இங்க வேற மாதிரி இருக்கா மாமா அப்படின்னு ஹீரோவும் மாமாவுக்கு கால் பண்ணி புலம்புறாரு. ஏன் லீலா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோக்கு அவரோட மாமாவுக்கும் சுத்தமா புரியல. அப்பதான் ஹீரோனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிளான் பண்ணிருந்திருக்காங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்க அப்பாவை எல்லாம் எதிர்த்துக்கிட்டு நீ சென்னை வந்து ஹீரோன் ஆக முடியாது. ஆனா மாப்பிள்ளையோட போட்டோவை பார்த்தா அப்பாவையா தான் தெரியறாப்ல. உங்க அப்பாவை ஏமாத்துறதுக்கு பதிலா இவரை ஈஸியா ஏமாத்தலாமே. அதனால நிச்சயம் நடக்கும் போது மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்றேன்னா படிச்சது வேலை பாக்குறது எல்லாமே சென்னையில தான். அதனால சென்னையில தான் வாழணும் அப்படின்னு சொல்லு. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உனக்காக அவரு என்ன வேணா பண்ணுவாருன்னு அர்த்தம் அப்படின்னு ஹீரோன் கிட்ட சொல்ல அதே மாதிரி தான் ஹீரோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே ஓகே சொல்லிடுறாரு. உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் தான் ஒரே வழி. நீ கல்யாணம் முடிச்சு சென்னைக்கு வா, அவரை உங்ககிட்ட நெருங்க முடியாதபடி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் சம்மதிக்கவே வச்சிருக்காங்க. அந்த பிளான் தான் இப்ப எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. போதையாகி ஹீரோனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வராண்டாவிலே தூங்க காலையில ஹீரோன் எந்திரிச்சு பார்க்கும் போது ஹீரோ ஹோமியத்தை வீடு ஃபுல்லாவே தெளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட மூஞ்சிலுமே தெளிச்சு அவங்களுமே எழுப்பி விட்டுட்டு அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நைட் இவனுங்க வேணும்னே பண்ண அந்த அமக்கலத்துக்கு ஹீரோ பக்கத்துல கூட வரமாட்டாருன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஹீரோவோ வேற மாதிரி கேம் ஆட ஆரம்பிக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம நல்லா வாய்க்கு ருசியை சமைச்சு போட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுமே தான் பக்கமா இழுக்க பாக்குறாரு. ஹோட்டல் சாப்பாட்டையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போனதுனால இவனுங்களை வச்சு அறிவு நம்ம பக்கம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க உங்க ரூமுக்கு கிளம்புங்கடா அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க ஹீரோயின். என்னதான் பண்ணாலும் ஹீரோயின் ஹீரோவை கண்டுக்க கூட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு சொன்னீங்கன்னா நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட கேட்க அப்பதான் அவங்களும் எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கு. என்னால உங்க வாழ்க்கை கெட்டுப்பட கூடாது, என்னால இதை சமாளிக்க முடியல, அதனால நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாரு. கல்யாணம் பண்ணி ஒய்ஃபை காதலிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மனசு அவரு இப்ப அவருக்கு எல்லாமே சூனியமான மாதிரி இருக்கு. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏன் அப்படி சொல்லிட்டு வந்த அப்படின்னு கேட்க இதுக்கு மேல என்னால முடியாது, பிரச்சனைன்னு வந்தா எல்லாத்தையுமே நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல ஹீரோட மாமாவும் ஹீரோட வீட்டுக்கு வந்து ஹீரோட நிலைமையை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. மாமாவும் ஹீரோன் மேல கோவப்பட ஆனா ஹீரோவோ ஹீரோனுக்கும் அவங்களோட கனவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இப்பதான் ஹீரோ ஹீரோனையும் அவங்களுக்கு பிடிச்சதையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாரு. லீலா ஆசைப்படுற மாதிரி அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறேன், ஆனா டிவோர்ஸ் கொடுக்க 6 மாசம் இருக்குல்ல, அது வரைக்கும் என்னோட பொண்டாட்டிய ஒன் சைடா லவ் பண்ண போறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு சூப்பரான ஐடியா சொல்லு மாமா அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி 2 பேருமே ஒரு பார்ல இருக்காங்க. அது பேரு லவ் பார். அதை வச்சு நடத்திட்டு வர்றது யோகி பாபு தான். அவரு லவர்ஸ்க்காகவே அந்த பாரை வச்சு நடத்தி வர்றாரு. அங்க வந்திருக்க லவர்ஸ்க்காக சில பல அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு வைக்க ஒரு பக்கம் ஹீரோவும் அவரோட மாமாவும் ஹீரோனை பத்தி பேசிக்கிறத யோகியோட காதல விட வாண்டடா வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா மாமாவும் இது எங்க குடும்ப விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோகியை கட் பண்ணி விட அடுத்து மாமாவும் ஏதாவது உருப்படியான ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப மட்டமான ஹீரோனே பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க போல அந்த ரேஞ்சுக்கு ஐடியாவை கொடுக்கறாரு ஹீரோவுக்கு. இது வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மாமாவை பேக் பண்ணி வீட்டுக்கே அனுப்ப அந்த பஸ்க்கு பின்னாடிதான் யோகி பாபுமே நின்னுகிட்டு இருக்காரு. ஹீரோவை பாத்துக்கிட்டு என்னங்க என்னைய ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு ஹீரோவும் கேட்க உன்னோட பிரச்சனைக்கு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்க ஹீரோவும் படக்குன்னு யோகியோட பைக்ல ஏறி உட்காராரு. அப்புறம் தான் ஹீரோவும் யோகியோட பார்ல உட்காந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒரே மூச்சுல சொல்லி முடிக்க சரி இந்த பைபிளையும் ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோகியும் யோசிக்கும் போது இங்க ஹீரோனை ஒரு ஆட் ஷூட்டிங்ல
அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வழக்கமா ஹீரோ நல்லா நடிக்கிற ஆளுதான். ஆனா இப்ப ஹீரோ மேல இருக்கிற அந்த கடுப்புல கூட நடிக்கிறவரை பார்க்கும் போதெல்லாம் ஹீரோ மாதிரியே தெரியும் கடுப்பாகி செம்மையா சொதப்புறாங்க. அதனால டைரக்டரை காண்டாகி வேற ஆக்ட்ரஸ மாத்தவும் ஹீரோனுமே அப்செட்டா நிக்கிறாங்க. இங்க யோகியும் ஹீரோட இன்ஸ்டா ஐடி எல்லாம் நோண்டி பார்த்துட்டு அவங்க நல்லா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு அப்படிங்கிறது தெரிய வர, எப்பா நீ இப்ப என்ன பண்றேன்னா உங்க பொண்டாட்டிக்கு கால் பண்ணி நான் அறிவு பேசுறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஹீரோமே கால் பண்ணி நான் அறிவு பேசுறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் படக்குன்னு ஹீரோனு காலை கட் பண்ணிடுறாங்க. நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிம்ம கொடுத்து அத ஹீரோட போன்ல போட்டு இந்த மாதிரி ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் அவங்களோட நடிப்பை பத்தி புகழ்ந்து பேசினா அவ்வளவு பிடிக்கும். இப்ப நீ என்ன பண்றனா இந்த நம்பர்ல இருந்து வேற ஒரு ஆள் மாதிரி பேசி அவங்களோட நடிப்பெல்லாம் புகழ்ந்து பேசு ஒரு ஃபேன் மாதிரி அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் மாடுலேஷனுக்கு ஒரு ஆப்பையுமே டெவலப் பண்ணி கொடுத்து எப்படி பேசணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாப்ல யோகி. இப்ப ஹீரோ ஹீரோனுக்கு அந்த இன்னொரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேசுறாரு ஒரு ஃபேன் மாதிரி. உங்க நேம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு யோகியோட பேரை பார்த்து விக்ரம் அப்படின்னு அதே சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன ஹீரோவும் விக்ரம் அப்படிங்கிற பேர்ல ஹீரோன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே ஹீரோன் செம்ம அப்செட்டா வேற இருக்காங்க. இப்ப ஹீரோவும் நீங்க நல்லா நடிக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு நாள் நீங்க பெரிய நடிகையா வருவீங்க, அப்பவும் நான் தான் உங்களோட முதல் ரசிகனா இருப்பேன் அப்படின்னு எக்கச்சக்கமா மோட்டிவேட் பண்ண, இப்படி மோட்டிவேட் பண்ணி இத்தனை நாளா இப்படி ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து ஹீரோமா வீட்டுக்கு வரும்போது வீட்டுல தனியா சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஹீரோமே உள்ள வந்த உடனே ஹீரோயின் டக்குன்னு உள்ள போயிடுறாங்க. ஆனா உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோனும் விக்ரமோட நம்பருக்கு கால் பண்றாங்க. அதாவது விக்ரம் ஐயா ஹீரோவுக்கு. ஹீரோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா மாடிக்கு ஓடி போய் பேசுறாரு. ஹீரோயினோ என்ன மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இப்பவும் அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி ரொம்பவே சப்போர்ட்டா பேசுறாரு. அதுலயே அவரோட லவ் நல்லாவே தெரியுது. கடைசியா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு கேட்க ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க, அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே நேர்ல பார்த்து பேசுற மாதிரியே உளறிறாப்ல. அப்புறம் எப்படியே சமாளிச்சிடறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு பார்ல உட்காந்து ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது தெரியாதனமாங்க நெருப்பு பிடிக்க நெருப்ப பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாறி ஆயிடுது. கால இருக்கிற ஹீரோனோ விக்ரம் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோவும் சொல்ல முடியாம அவரோட சின்ன வயசு சம்பவம் எல்லாம் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி பதட்டத்திலேயே நெருப்புன்னு எனக்கு பயம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நேற்று ஹீரோனுக்கு பர்த்டே அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்திருக்க. ஆனா ஹீரோவோ ஏற்கனவே எல்லாத்தையுமே பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்படியே ஹீரோயின் வர அப்படியே செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா பெருசா ஹீரோயின் ஹீரோவை கிடைக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் ஹீரோ ஹீரோனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத விக்ரமா பேசி தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவா அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. விக்ரம் கிட்ட பிடிக்குதுன்னு சொல்ற ஒரு விஷயத்த ஹீரோ செஞ்சு கொண்டு வரும்போது பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின். ஹீரோவா நெருங்க முடியாத ஹீரோனை விக்ரமா ஹீரோன மனசுல இடம் பிடிச்சிடுறாரு. ஹீரோனுக்கு எப்பெல்லாம் தன்னால ஹீரோன் ஆக முடியாது அப்படின்னு சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் ஹீரோ நீ ஹீரோன் ஆயிடுவீங்க அப்படின்னு 200% நம்புங்க அப்படி சொல்றாரு. இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோனோட டைரக்டர் ஃப்ரெண்ட் இருப்பாப்ல அவரு எல்லாருமே அவசர அவசரமா வர சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு கதை பிடிச்சிருச்சு அப்படின்னும் அந்த படத்துல லீலாவை தான் ஹீரோனா பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்குமே செம சந்தோஷம். இந்த விஷயத்தை பத்தி விக்ரமுமே விசாரிக்கிறாரு. ஹீரோனோ இதெல்லாம் உங்களாலதான் நடந்தது, நீங்க நடக்க அப்படின்னு நம்ப சொன்னீங்கல்ல, அதனாலதான் நடந்திருக்கு அப்படின்னு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப மழையுமே செம்மையா பெஞ்சுக்கிட்டு இருக்கும். ஹீரோனு தெரியாதனமா தண்ணியில கால் வைக்க போயிடுவாங்க. மாடியில இருந்து ஹீரோனை பாத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்த ஹீரோ தண்ணி இருக்குங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோனை டக்குன்னு திரும்பி பார்க்க ஹீரோ எப்படியே சமாளிச்சு இல்லைங்க மழை பெய்யுதுல அதனால உங்க வீட்டு வாசலுமே தண்ணி தானே இருக்கும் அதனால சொன்னேன் அப்படி சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறமா மழை செம்மையா பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ப்ரொடியூசர் ஆபீஸுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால ஹீரோ கார் கீயை எடுத்துட்டு வந்து நான் டிராப் பண்ணட்டா அப்படின்னு கேட்க வேற வழியே இல்லாம ஹீரோட கார்ல போறாங்க ஹீரோயின். ஹீரோக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. ஆனா ப்ரொடியூசர் ஆபீஸுக்கு போயிட்டு வந்த ஹீரோயினும் செம்ம சோகமாவும் அப்செட்டாவும் இருக்காங்க. ஹீரோவால என்னாச்சு அப்படின்னு நேரடியா கேட்க முடியல. அதனால வீட்டுக்கு வந்ததுமே விக்ரமா கால் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அப்போதான் ஹீரோயின் கிட்ட அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் தப்பா பேசிருப்பான் போல. அதனால மனசு உடைஞ்சு போய் தான் ஹீரோயின் வெளியில வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஹஸ்பண்டா ஹீரோவால எப்படி சும்மா இருக்க முடியும், நேரா அந்த ப்ரொடியூசரோட ஆபீஸுக்கு போயிட்டு வெளுத்து எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்படி ஒரு ப்ரொடியூசர் அடிச்சதால வேற எந்த ஒரு ப்ரொடியூசரும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு யோகியுமே ஹீரோ கிட்ட கேக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் வீட்டுக்கு வந்தா அங்க ஹீரோயினோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு இப்படி சோகமா இருக்கான்னு ஹீரோ கேட்டதுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கவும் ஹீரோவும் ஹீரோயின் மேல இருக்கிற அந்த லவ்வால அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்க இது சின்ன பட்ஜெட் தான் ஒரு 2 கோடி ஆகும் அப்படின்னு சொல்ல அப்ப நானே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படி சொன்ன உடனே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் செம்ம சந்தோஷம். சார் உண்மையாதான் சொல்றீங்களா அப்படின்னு சேர்லாம் போட்டு ஹீரோவை உட்கார வச்சு கேக்குறாங்க. ஆனா ஹீரோனுக்கு அதுல விருப்பம் இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சரி வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல சரிங்க சார் ஹீரோவை பிக்ஸ் பண்ணிட்டா எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப இது ஹீரோனை லீடா வச்சு எடுக்க போற கதை இல்லையாப்பா அப்படின்னு கேட்க இல்ல சார் இது சின்ன படம்ல, அதாவது மேரேஜுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோனும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க
அவங்களுக்குள்ள வர அந்த சண்டைகள் இன்டிமேட்டான ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் இதுல இருக்கும் சார் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்ற அப்படின்னு ஹீரோவும் மயங்கியே விழுந்துடுறாரு. அப்புறமா மயக்கம் தெளிஞ்ச ஹீரோ வச்சாருக்கு பாருங்க ஒரு ட்விஸ்ட். தம்பி, உங்க படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க படத்தோட ஹீரோ நானாதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அவ்வளவுதான், ஹீரோன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போயிடுறாங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டு வந்திருக்க, எப்படி பண்ணா எப்படி வேணா உன் ஒய்ஃபுக்கு பிடிக்கும் அப்படின்னு யோகியுமே ஹீரோவை திட்டுறாரு. எனக்கு வேற வழியே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுமே சொல்றாப்ல. யோகி சொன்ன மாதிரியே அறிவு ஹீரோவா நடிக்கிறது லீலாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும், இங்க பாரு, நமக்கு வேற வழியே இல்ல, இதுல உன்னோட லைஃப் மட்டும் இல்ல எங்களோட லைஃபுமே அடங்கி இருக்கு, நாம எல்லாருமே ஒன்னா படம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு என்னதான் சொன்னாலும் ஹீரோன் கேட்கிற மாதிரி தெரியல. அவர் பார்த்தா ஹீரோ மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு என்னப்ப அவரோட லுக்கு தானே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டைலிஸ்ட் பொண்ணும் டைரக்டரும் சேர்ந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி ஒரு மூவி ஹீரோ மாதிரி மாத்தி கூட்டிட்டு வராங்க. அப்பவுமே ஹீரோன் சம்மதிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஃப்ரெண்ட்ஸ் திட்டதான் செய்யறாங்க. ஹீரோனுக்கு ஹீரோவை பிடிக்கல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. அவங்க பாட்டுக்கு கோமா ரூமுக்குள்ள போயிடுறாங்க. எப்படின்னு சம்மதிச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ கிட்ட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வந்து புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சு விவாகரத்து அப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேருவாங்களா இல்லையா அப்படிங்கறதா சார் மீதி கதை அப்படின்னு டைரக்டர் சொல்ல, கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு எண்டிங்க வைங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி, இதுல லீலாவுக்கு ஓகேவா அப்படின்னு ஹீரோ கேட்க, அவங்களும் ஓகே தான் சார் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இதுல லீலாவுக்கு ஓகே இல்ல அப்படின்னு. அதனால நேரா ஹீரோட ரூமு கிட்ட போயிட்டு, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் இந்த படத்துல நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கழட்டி அங்கிருந்து சோகமா போறாரு. ஹீரோனோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. எல்லாரோட வாழ்க்கையுமே நினைச்சு பார்த்துட்டு ஹீரோனோ ஒரு வழிய வெளியில வந்து ஓகேன்னு சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டு. அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோட மாமா எதேச்சியா வீட்டுக்கு வர, ஹீரோ பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படிங்கிற கவலையில விஷம் குடிச்சு சாக போற மாதிரி நடிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதிர்பார்த்த மாமாவும் அது உண்மை அப்படின்னு நினைச்சு ஆட்டையை கலைச்சு விட்டுறாப்ல. அப்புறமா தான் அவருக்கு விஷயமே தெரிய வருது. அதுக்கப்புறமா ஹீரோவும் ப்ரொடியூசர் பொறுப்பை நீண்டா மாமா பாத்துக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அடுத்து ஒரு ஆபீஸ் எடுத்து மூவிக்கான வேலை எல்லாத்தையுமே பாக்குறாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கிறாங்க. கிசிங் சீனே ஃபர்ஸ்ட் சீனா இருக்கவும் ஹீரோவும் லீலாவுக்கு இதுல ஓகே தானே அப்படின்னு கேட்க, ஓகே தான் அப்படின்னு சொல்லவும் சந்தோஷமா வராப்ல. ஆனா அங்கேதான் ட்விஸ்ட். கிரீன் கலர் பலூனை கொடுத்து இதுல முத்தம் கொடுங்க சார், நாங்க சிஜில லீலாவை அங்க வர வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோக்கு புசுன்னு போயிடுது. அடுத்த ஒரு எமோஷனலான சீன் வரவும் ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு சுத்தமா நடிக்கவே தெரியல, எமோஷனல் வரவே மாட்டுது. அதனால எல்லாருமே கடுப்பாகிறாங்க. ஹீரோவும் தனியா உட்காந்து நடிச்சு பாக்குறாரு, ஆனா வரவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் ஹீரோயின் இன்னுமே தானே ஏத்துக்க மாட்டேங்கிறா அப்படிங்கறத நினைச்சு உண்மையாவே எமோஷனல் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போக ஆரம்பிக்குது. ஹீரோ ஸ்கிரிப்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் விக்ரமுக்கு கால் பண்ண, ஹீரோ விக்ரமா பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நடக்க போற விளைவு தெரியாம ஹீரோவும் அந்த சந்தோஷத்துல ஏகிட்ட வந்து காதல் டயலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ கூட ஹீரோயின் நடிக்க இன்னுமே மனசு வரல போல. அதனால ஒழுங்கா ஒரு போஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால படங்களுக்கு ஹீரோ ஹீரோயினுக்கு எல்லாம் ரொமான்ஸ் சீன்களை சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ஆள் இருப்பாங்க போல, அவங்கள கூட்டிட்டு வராங்க. அவங்களால கூட இவங்களுக்கு நடுவுல கெமிஸ்ட்ரி கொண்டு வர முடியல. அப்புறம் அவங்களுக்கே தெரிய வருது ரெண்டு பேருமே ஏற்கனவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு. விளங்குன மாதிரிதான் கலிகாலம் அப்படின்னு அவங்களும் திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அந்த அலப்பறைகளுக்கு நடுவுல ஹீரோ ஹீரோனை ரொம்பவே கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. என்னதான் ஹீரோ ஹீரோனை விழுந்து விழுந்து கவனிச்சாலும் விக்ரமா ஹீரோ கிட்ட பேசுறது மட்டும்தான் ஹீரோனுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அதையும் தாண்டி ஹீரோ விக்ரம் அனுப்புற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு முகம் பார்க்கும் கண்ணடை கிஃப்டா கொடுத்து, இதை நீங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களே அறியாம உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும். அந்த கான்பிடன்டோட போய் நடிங்க, நீங்க பெரிய ஸ்டாரை கண்டிப்பா வருவீங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்றாரு. இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு ஹீரோனுமே சொல்றாங்க. அதே மாதிரி திடீர்னு ஹீரோனோ விக்ரம் உன்னை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடறாரு. இப்படி ஹீரோயின் விக்ரம பாக்கணும் அப்படின்னு கேப்பா அப்படின்னு எதிர்பார்க்கல. நேரா யோகி கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்ல, லீலாவுக்கு உன்னை விட விக்ரம தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு உனக்கு தோணுது அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்ல, அப்ப இனிமே விக்ரம கட் பண்ணிடு, இனிமே அவ கால் பண்ண எடுக்காத, எல்லாமே போக போக அதுவே சரியாயிடு அப்படின்னு சொல்லி அனுப்ப, அடுத்து ஹீரோயின் கால் பண்ண ஹீரோ எடுக்கிறதே இல்ல விக்ரமா. அடுத்து ஒரு டிவோர்ஸிங்க்கு அப்ளை பண்ற மாதிரியான ஒரு சீனை தான் இப்ப ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜட்ஜ் மேடமும் அவங்கள கவுன்சிலிங்க்கு போக சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு பிடிச்ச ஹாப்பியான மொமெண்ட எழுதிட்டு வர சொன்னேன், எழுதிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எடுத்து படிக்க சொல்றாங்க. ஹீரோ ஹீரோனை முத தடவை பார்த்த அந்த நொடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு உள்ளார அனுபவிச்சு சொல்றாரு. ஆனா ஸ்கிரிப்ட்ல அப்படி இல்லவே இல்ல, அவரோட மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றாரு. அது ஹீரோனுக்குமே புரியுது, டைரக்டருக்கும் அது சூப்பரா தான் இருக்கு, இருந்தாலும் டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல இருக்க பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பல டெஸ்ட் ஆக்டிங் ட்ரையல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பூஜையெல்லாம் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோட குடும்பம் ஹீரோட குடும்பம் அப்படின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோட அப்பா எல்லாம் எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்க, ஆனா அதுக்கு ஹீரோவும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மட்டும் தான் பேசுறாரு. பாரு உனக்கு இப்படி ஒரு நல்ல மனசு இருக்கிற மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு அப்படின்னு ஹீரோன் கிட்ட ஹீரோட அம்மாவுமே சொல்றாங்க. அப்படி பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷூட்டிங்குமே ஆரம்பிக்குது. ஒரு நல்ல குத்து சாங்கோட தான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்குமே ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷூட்டிங் நடுவுல விக்ரம்னு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஹீரோனே கால் பண்றா. ஆனா
ஹீரோ அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அடுத்த ஒரு நாள் டிராபிக்ல வச்சு ஒரு ஷூட்டிங் நடக்க போற மாதிரியான ஒரு ஷூட்டிங் பண்றாங்க. அதுக்காக எல்லா ஏற்பாட்டுமே ஹீரோட மாமா ரெடி பண்ணிட்டாரு. ஆனா நைட் 2 மணி வரைக்கும் பெர்மிஷன் கேட்டதுக்கு 10 மணி வரைக்கும் தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு அரசியல்வாதி வராருன்னு. இவ்வளவு கம்மியான டைம்ல எப்படி பண்றது அப்படின்னு எல்லாத்தையுமே பரபரப்பா ரெடி பண்றாரு டைரக்டர். எடுக்கிற கொஞ்ச நேரத்துல எதை எடுக்கணுமோ அதை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு இப்ப ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் சண்டை அப்படின்னா அதனால ஹீரோவை திட்டிக்கிட்டே டிராபிக்ல வராங்க. இதுதான் சீன். இத ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரும்போது ஹீரோட மேக்கப் அசிஸ்டன்ட் வச்சிருந்த விக்ரம் கிஃப்ட் பண்ண அந்த கண்ணாடியை ஹீரோ தெரியாம தட்டி விட்டு உடைச்சிடுறாரு. அதனால செம்ம கோவத்துல ஹீரோயின் திட்டி விட்டுறாங்க. அந்த கிஃப்ட் உடைஞ்ச உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணி வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்த ஹீரோவுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமா ஹீரோயின் நல்லா தான் நடிப்பாங்க. ஆனா அந்த கண்ணாடி உடைஞ்சதுல இருந்து ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கவும் சரியா நடிக்கவே மாட்டாங்க. கவனமே இல்லாம சொதப்பவும் டைரக்டர் ஃப்ரெண்டுமே கடுப்பாகிறாப்ல. இப்படியே ரிப்பீட்டா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க எடுக்கிற அந்த படத்துல ஹீரோட பேர் விஜய், அதுக்கு பதிலா ஹீரோயின் விக்ரம் அப்படின்னு சொல்லி டயலாக பேசவும் எல்லாருமே அப்செட் ஆயிடுறாங்க. இப்பதான் ஹீரோவுக்கு விக்ரமா தான் எவ்வளவு தூரம் லீலாவோட மனசுல பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு உறைஞ்சு போயிட்டு லீலாவை நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா விக்ரமா பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இனிமே நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுமே சந்தோஷமாகி நார்மல் ஆகுறாங்க. இப்ப ரிலாக்ஸ் ஆகி செம்மையா நடிக்கிறாங்க. இப்ப திரும்ப விக்ரமா பேசினதுக்காக யோகி ஹீரோவை திட்டுறாரு. ஆனா ஹீரோவோ அவரோட லட்சியத்தை அடையணும், அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன், அதனால அதை நிறைவேற வரைக்கும் விக்ரமாவிட்ட பேசதா போறேன், அறிவோட லவ் அவளுக்கு தெரியாம போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே சீன் கட்டாக அடுத்த சீன்ல ஒரு ஃபைட்டிங் சீனை ஷூட்டிங் பண்ண போறாங்க. அதுக்காக ஹீரோன ஒரு இடத்துல 2 கையுமே 2 தூண்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஹீரோட மாமா ஊருக்கு போயிருக்காரு. இப்ப ஹீரோவும் உள்ள வராரு. ஆனா அந்த ஃபைட்டிங்ல நெருப்பை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ஹீரோக்கு பயத்துல ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுமே என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப எனக்கு நெருப்படம் பயம் அப்படின்னு சொல்ல வராரு. அதே நேரத்துல ஹீரோவுமே அங்க வர ஒரு தடவை பார்ல ஹீரோவும் நெருப்பு பார்த்து பயந்துருப்பாருல. விக்ரம் உனக்கு என்ன சாட்டுன்னு ஹீரோன் கூட கேட்டதுக்கு நெருப்பன எனக்கு பயம்னு சொல்லிருப்பால, அதனால அதை திரும்ப சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே அனுப்பி வச்சிருக்காரு ஹீரோ. அடுத்து ஃபைட்டிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அப்பதான் வில்லன் என்ட்ரி கொடுக்கறாப்ல. அந்த ப்ரொடியூசர்காரல அவரு தன் அடிச்ச ஹீரோவையும் ஹீரோயினையுமே பழி வாங்குறதுக்காக அந்த ஃபைட்டிங் கூட்டத்துல தன்னோட ஆளுங்களுமே செட் பண்றான். ஃபைட்டிங்குமே ஆரம்பிக்க டம்மி அடிக்கிறதுக்கு பதிலா அந்த ப்ரொடியூசரோட ஆளுங்க உண்மையாவே ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு எல்லாருமே அடிச்சு துரத்தி வெளியில அனுப்பிட்டு கதவை சாத்திட்டு ஹீரோவை அடிச்சு மயங்க வச்சது இல்லாம அந்த இடத்தை தீய வச்சு எரிக்க பெட்ரோலை ஊத்துறாங்க. ஹீரோ மயங்கின உடனே சின்ன வயசுல நடந்த அந்த சம்பவம் தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசுல ஜனனின்னு ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கா. அறிவையும் ஜனனியும் கூட்டிக்கிட்டு அறிவோட அப்பா பஸ்ல ஏறி இருக்காரு. அறிவுக்கு ஜனனின்னா உசுறு, விட்டு பிரியவே மாட்டான். அப்பதான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் கிளம்பும் போது பஸ் மேலே பெட்ரோல் குண்டை போட்டு கலவரம் பண்ணவும் அறிவோட அப்பாவும் 2 பேருமே கீழே இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருமே மிஸ் ஆயிடுறாங்க. அந்த கூட்டத்துல அறிவு தங்கச்சியோட கையை இறுக்கமா தான் பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறான். ஆனா கூட்டத்துல ஜனனி எப்படி மிஸ்ஸிங், ஜனனியோ எங்க தெரியுமே கிடைக்கல. அறிவுமே பதட்டமா தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பஸ் மொத்தமா வெடிச்சு சதறத பார்த்து அதிர்ச்சியில மயங்கி போயிருக்கான். அப்ப ஏற்பட்டதுதான் ஹீரோக்கு நெருப்புனா பயம் அப்படிங்கிற அந்த உணர்வு. அடுத்த செகண்ட் ஹீரோட குரல் கிட்ட எந்திரிச்ச ஹீரோ அடியாட்கள் எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு அங்க எரிஞ்சு இருக்கிற நெருப்புக்கெல்லாம் பயப்படாம எப்படியும் மேல போய் கை தவிர்த்து ஹீரோனை காப்பாத்திட்டு அப்படியே மயங்கிடுறாரு. அடுத்து முழிச்சு பார்த்தா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வெளியில நல்லதா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோனுமே உள்ள வர அவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் வெளியில போனதுக்கு அப்புறம் ஹீரோனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எதுக்காக எனக்கு இவ்வளவு பண்றீங்க, நான் தான் உங்களை ஏத்துக்கல, அப்புறம் எதுக்கு நீங்க நல்லது பண்ணி என்னை கெட்டவளா காட்டு என்னைய குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளுறீங்க அப்படின்னு ஹீரோனுமே பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. என்ன பண்ணாலுமே மாற மாட்டாரு அப்படின்னு ஹீரோமே சோகமாகறாரு. ஹீரோன் வெளியில வந்ததுமே விக்ரமுக்கு தான் கால் பண்ணி ஒருத்தன் மேல நம்ம அன்பு காட்டல அப்படின்னாலும் அவங்க நமக்காக எல்லாத்தையுமே செய்வாங்களா அப்படின்னு கேட்க அவங்க உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருந்தா கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு நீங்க அதுக்கு தகுதி இல்லைனாலும் அந்த அன்பு உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும், உங்களுக்கு ஒண்ணு கிடைக்காது அப்படின்னு இருந்திருந்தா அது மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாலும் அது கண்டிப்பா கிடைக்காதுன்னு சொல்ல ஹீரோனோ நீங்க யாரையாவது அப்படி இழந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோ சின்ன வயசுல காணாம போன அவரோட தங்கச்சி ஜனனியை பத்தி சொல்லி ஃபீல் பண்றாரு. விக்ரமா ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றது ஹீரோனுக்கு நல்லாவே புரியுது. அப்பதான் ஹீரோனோ போன் பேசி முடிச்ச உடனே அங்க ஹீரோட மாமா வராரு. அங்க வந்த மாமாவும் ஒரு 2 நாள் அவங்களால பாத்துக்க முடியல அப்படின்னு திட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோமே டிச்சார்ஜ் ஆகி வெளியில வர ஹீரோட மாமாவும் இவனை பாத்துக்க யாரும் இல்ல, வா ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட ஹீரோமே திரும்பி ஹீரோனை பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவும் கிளம்பி தென்காசிக்கு வந்துடுறாரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோக்கு சரியாயிடுது. இதுக்கு மேல ஹீரோனோட மனசுல இடம் பிடிக்க முடியாதுன்னு திரும்ப மலேசியாவுக்கு
நோக்கி போயிடலாடுன்னு ஹீரோ பிளான் பண்றாரு. மாமாவும் எவ்வளவுதான் சொல்லி பாக்குறாரு, ஆனா கேட்காம அந்த முடிவை எடுக்கிறாரு ஹீரோ. சரியா ஹீரோவும் அங்கிருந்து மலேசியாவுக்கு கிளம்புற அந்த நேரத்துல திடீர்னு ஹீரோனும் விக்ரமுக்கு கால் பண்ணி நான் உன்னை நேர்ல பாக்கணும், முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாம ஹீரோவும் மலேசியா பிளான கேன்சல் பண்ணிட்டு சென்னைக்கு கிளம்புறாரு. நேரா யோகி போய் பார்த்த விஷயத்த சொல்ல அதான் சொன்னல விக்ரம எதுக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்த, அவளுக்கு அவனதான் பிடிச்சிருக்கு, அப்புறம் எதுக்கு லீலா அவளுக்கு கல்யாண விஷயத்தை இன்னும் விக்ரம் கிட்ட சொல்லாம இருக்கா, நாளைக்கு நேர்லயே போய் பாரு, விக்ரமா இல்லாம அறிவா போய் பாரு, அப்ப அவளோட கண்ணுல தெரியும் அவ யாரை எதிர்பார்க்கறா அப்படிங்கிற அந்த பதில அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் ஹீரோ எதேச்சும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போற மாதிரி அங்க போறாரு. நேரா ஹீரோன் கிட்ட போயிட்டு இங்க உட்காரலாம் அப்படின்னு கேட்டு அங்க உட்கார்றாரு. அதுக்கப்புறம் யார பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோ விசாரிக்க ஹீரோனோ ஃப்ரெண்ட பக்கம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு மனசு விட்டு போச்சு. அப்ப டக்குன்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, உங்களுக்கு கல்யாண விஷயம் உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் பாக்குறாங்க. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல உட்கார்றாங்க. இவங்க யாரு அப்படின்னு ஹீரோ கேட்க அப்போதான் ஹீரோனோ சின்ன வயசுல தொலைஞ்சு போன என் ஃப்ரெண்டோட தங்கச்சி ஜனனி அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அப்படி ஸ்டன் ஆகுறாரு. அதிர்ச்சியோட கண்ணு கலங்கினபடி அப்படி தங்கச்சியை திரும்பி பாக்குறாரு. ஹீரோனோ ரொம்பவே தேடி கண்டுபிடிச்சு தங்கச்சிக்கு வாய் பேச முடியாது, அதனால அதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க தன்னோட தங்கச்சி உயிரோட இருக்கா அப்படிங்கறத ஹீரோவால நம்பவே முடியல. சந்தோஷத்தையும் துக்கத்தையும் வெளிப்படுத்த முடியாத அந்த நிலைமையில உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. டக்குன்னு எந்திரிச்சு அந்த பக்கமா வந்து என்னால வர முடியாதுங்க அப்படின்னு ஹீரோனுக்கு விக்ரமா கால் பண்ணி சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்புறமா நார்மல் ஆயிட்டு எப்படி இவங்களை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு வந்து கேக்குறாரு. இத்தனை வருஷமா ஹீரோட தங்கச்சி செலூன்ல இருந்திருக்காங்க, ஹீரோவும் தங்கச்சி நல்லா இருக்கா அது போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரிங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆனா ஹீரோன் ரொம்ப சோகமா தான் இருக்காங்க. ஹீரோமே இப்ப யோகி கிட்ட வந்து பேச நீங்க அண்ணன் அப்படின்னு உண்மையை சொல்லிருக்கலாம்ல உன் தங்கச்சி கிட்ட அப்படின்னு யோகியுமே கேட்க ஆனா ஹீரோவும் நான் அப்படி சொன்னா நான் விக்ரமா லீலாவை ஏமாத்துனது தெரிஞ்சிடும், என்னோட தங்கச்சியை பாக்குற அந்த நாள் நான் ஒரு ஏமாத்துக்காரனா முன்னாடி நிக்க விரும்பல, அதான் சொல்லாம வந்துட்டேன் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கடைசி நாள் ஷூட்டிங் விவாகரத்து கொடுக்க போற அந்த நாள் ஷூட்டிங்காக எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. ஹீரோன் சோகமா தான் இருக்காங்க இப்பவும். அப்ப ஹீரோனை பார்க்க வந்த ஹீரோவும் உங்கள்ட்ட கடைசி சில விஷயங்கள் சொல்லணும், உங்களுக்கு என்ன உண்மையா பிடிச்சிருக்க இல்லைன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு எனக்கு உங்க மேல காதல் இருந்துச்சு, அந்த காதல் என் கண்ணை மறைச்சிருச்சுங்க, என்னால ஹீரோ மாதிரி எல்லாம் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, ஆனா உங்க மேல நான் நிறைய காதல் வச்சிருக்கீங்க, இந்தாங்க இங்க கேட்ட டிவோர்ஸ் அப்படின்னு டிவோர்ஸ் பேப்பரோட ஹீரோன் கழட்டி வச்சிருந்த அந்த தாலியையுமே வச்சுட்டு போறாரு. அடுத்து கோர்ட் சீன் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. படத்துல ரெண்டு பேருக்குமே விவாகரத்து கொடுத்துருவாங்க. அதுதான் சீனு. ஜட்ஜிமே உங்களுக்கு இந்த விவாகரத்துல சம்மதமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க சம்மதம் அப்படின்னு ஹீரோ சொல்ல போற அந்த நேரத்துல டக்குனு ஹீரோக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோன் தான் விக்ரமோட நம்பருக்கு கால் பண்ணிருக்காங்க. ஹீரோ அப்படி அதிர்ச்சியோட திரும்பி ஹீரோனை பார்க்க அப்பதான் நமக்கு தெரிய வருது ஹீரோனுக்கு ஏற்கனவே விக்ரம் தான் ஹீரோ அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு போல. எவ்வளவு புய் சொல்லிருக்கீல அப்படின்னு ஹீரோனுமே ஹீரோ பத்தி சொல்றாங்க. அப்பதான் எப்படி ஹீரோ தான் விக்ரம் அப்படிங்கிற விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. அடிப்பட்ட ஹீரோவை பார்க்க வந்த மாமாவும் ஒரு 2 நாளைக்கு அவனை பத்திரமா பாத்துருக்க மாட்டீங்களா, அவனுக்கு தான் நெருப்புனா பயம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாப்ல. அப்பவே ஹீரோ தான் விக்ரம் அப்படின்னு ஹீரோனுக்கு சந்தேகம் வந்து ஹீரோன் விக்ரமுக்கு கால் பண்ணி அந்த ஹீரோ எடுக்கிறத வச்சு உறுதிப்படுத்திருப்பாங்க. அப்புறம் தான் விக்ரம் கிட்ட பேசும்போதெல்லாம் தன் பக்கத்துல இருந்து விக்ரம் பேசின மாதிரி ரியாக்ட் பண்ணதெல்லாம் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்திருக்காங்க. இவ்வளவு ஏமாத்துறதுக்கு அப்புறமும் ஹீரோ மேல கோவம் வந்துச்சு ஹீரோனுக்கு. ஆனா ஒருத்தர் தான் மேல இவ்வளவு லவ் வச்சதுக்காக கோவப்படணுமா அப்படின்னு ஹீரோனுக்குமே தோணி இருக்கு. ஹீரோ தனக்கு இவ்வளவு பண்ணதுக்காக திருப்பி பண்ற விஷயமா தான் ஹீரோட தங்கச்சி எப்படியோ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு ஹீரோ உண்மையை சொல்லிடுவார் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா ஹீரோவும் மேரேஜ் ஆனது உன்னோட ஃப்ரெண்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் கொஞ்சம் உடஞ்சு போயிருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயினும் விக்ரம ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் பாத்திருக்காங்க. ஹீரோயின் இப்படி தன்னோட கனவை தான் அடையணும் அப்படின்னு தனக்காக மோட்டிவேட் பண்ணவரும் தான் மேல லவ் கொட்டினவரும் ஒரே ஆளுதான் அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி உங்களை ஏத்துக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டி அப்படியே படத்தையுமே முடிக்கிறாங்க.